அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம கார்ன் சீஸ் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது செம்ம ஈஸி அண்ட் பயங்கர டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு சிம்பிளான சில இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதும், செம்ம சீஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு இப்போ ஒரு பவுலில் 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கேரட்டை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா அதையும் சேர்த்துக்கலாம். அண்ட் தென் இது கூட கார்ன் சேர்த்துக்கலாம். கார்ன் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட நம்ம வந்து கேப்சிகம், கேபேஜின்னு எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக. தென் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து மயோனிஸ் சேர்த்துக்கலாம். மயோனிஸ் வந்து ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூடவே வந்து கெச்சப்பும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து மயோனிஸும் கெச்சப்பும் சேர்த்துக்கணும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இந்த மயோனிஸ் கெச்சப் எல்லாமே எல்லா சைடுமே நல்லா இதாகிற மாதிரி நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு சைடில் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ ஒரு பிளேட்டில் 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதில் இப்போது ஒரு சைடு மட்டும் கெச்சப் அப்ளை பண்ணிக்கலாம். கெச்சப் வந்து ரொம்பலாம் அப்ளை பண்ணணுன்னு ஒன்றும் இல்லை, ஏன்னா நம்ம வந்து அந்த ஸ்டஃபிங்லேயே வந்து நல்லா கெச்சப்பும் மயோனிஸும் அதிகமாக போட்டுட்டனால இதில் ஒரு கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம ஸ்டஃபிங்கை வந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா எல்லா சைடும் இருக்க மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இது மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு இது கூட நீங்கள் வந்து மொசரல்லா சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். வச்சுட்டு அது மேலே அப்படியே ப்ரெட்டை வச்சுருங்க. வச்சுட்டு இப்போது ஒரு நான்ஸ்டிக் தவாவை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. தவா சூடானதும் இப்போ இதில் நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். இப்போது பட்டர் வந்து நல்லாவே வந்து மெல்ட் ஆகிருச்சு. இப்போது இதில் நம்ம வந்து சாண்ட்விட்சை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 சாண்ட்விச் செய்ய போகிறேன், அதனால் அது 2ஐயும் எடுத்து தவாவில் வச்சுக்கலாம். தவாவில் வச்சதுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா கருகி போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகினோன்னே திருப்பி போடுங்க. இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ, அதனால் இதுக்கு எடிட் பண்ணுறதை விட இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க்காக இருந்துச்சு. எப்படியோ ஃபைனலாக நான் வந்து இதுக்கு வாய்ஸ் ஓவருமே கொடுத்துட்டேன். சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம ப்ரெட்டை வந்து திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 ப்ரெட்டையுமே வந்து திருப்பி போட்டுருங்க. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நல்லாவே வந்து டோஸ்ட் ஆகியிருக்கு. இந்தளவுக்கு வரணும். வந்ததுக்கப்புறமா இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், அதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பார்க்கையிலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிடவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு டைமாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குன்னு. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you again in the next video. Tata, bye bye.